Hi friends and bike riders. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம பைக்குக்கு வந்து பிபிஎஃப் போட்டாச்சு. ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து அஜித் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கள். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து பிபிஎஃப் போட்டாச்சு. ஸோ எல்லோரும் பண்ணுற ஒரு கொஸ்டின் என்னென்னா, பிபிஎஃப் போட்டதுக்கப்புறம் வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ பிபிஎஃப் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் வி ஹேவ் டு டேக் கேர் அண்ட் வாட் வி ஷுட் டூ, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓகே, ஷோருங்க. ஸோ தேங்க்யூ பிரதீப். பிபிஎஃப்க்குன்னு முக்கியமாக இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப டீட்டெயிலாலாம் ஐ டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட் எனி திங். பட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸாக சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். முக்கியமாக பிபிஎஃப்எஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்க்ரீன் கார்டுன்னு எடுத்துருங்க. நம்ம ஃபோனோட ஸ்க்ரீன் கார்டு மாதிரி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் எப்பவும் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீன் கார்டு எப்பவும் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் பீல் ஆஃப் ஆகாது. லைட்டாக ஒரு எட்ஜ் எடுக்கும், தென் வந்து அங்கே அழுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். தென் வந்து அது ஏன் க்ளீனாக இல்லைன்னு நினச்சிட்டு நம்மளே பீல் ஆஃப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சேம் திங் கேன் ஹேப்பன் டு அ பிபிஎஃப். ஒன்லி வந்து என்னென்னா ரொம்ப ப்ரெஷரில் வந்து எட்ஜில் வந்து ஒரு ஆப்போசிட் ஆங்கிளில் ப்ரெஷர் வாஷர்லேருந்து அடித்தா மட்டும் sometimes PPF picks up. So always make sure you have your in the starting lead lines in the edges la varradella ஒரு ப்ரெஷர் வாஷர் வச்சுட்டு அடித்து அது தூக்காத மாதிரி கீழே வந்து இப்படி ப்ரெஷர் கீழே அது ஒரு சான்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஆன் த ஃப்ரண்ட் அண்ட் ஆல். இப்போ ஒரு தெரியாத ஒரு டெக்னீஷியன் வாஷ் பண்ணுறோம், அவர் தெரியாத லைட்டும் ஒன்று அங்கே எடுத்துருச்சுன்னா அங்கே வந்து டஸ்ட் ஏறுறதோட சான்சஸ் ஜாஸ்தி. பட் இது நான் சொல்லும் போதும் அது லைட்டாக பிக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாம் பிபிஎஃப் எல்லாம் மூவ் ஆகலாம் வராது. பட் அங்கே வந்து அழுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் அ வெரி காமன் திங் தட் ஹேப்பன்ஸ் வித் பிபிஎஃப்ங்க. அது யூ டோன்ட் நீட் ஸோ மச் ப்ரெஷர் வித் பிபிஎஃப் ஒட்டி இருக்கிற கணக்குக்கு. இட்ஸ் வெரி ஹைட்ரோஃபாபிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இட் பி வெரி ஈஸியாக ஃபார் யூ டு க்ளீன். ஸோ ஐ ரெக்கமெண்ட் உங்களோட நார்மல் டே டு டே ஒரு வாஷிங் கேர்னு இருக்கிறது லிமிட்டட் டு அ ஸ்ப்ரேயர் பாட்டில். ஜஸ்ட் ஹேவ் ஒன் ஸ்ப்ரேயர் பாட்டில், ஸ்ப்ரே த வெஹிக்கிள் வெல். உங்களுக்கு ஹைட்ரோஃபாபிக் எஃபெக்ட் இருக்கும். யுவர் பிபிஎஃப் போட்ட பெட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். whenever you are doing a proper pressure washing, just make sure these edgesல வந்து அந்த ஆப்போசிட்டாக நீங்கள் ப்ரெஷர் அடிக்கலன்னு மேக் ஷூர் பண்ணிடுங்க. then do visit us once in a while just to make sure the PPF is just fine. We don't do much. ஒரு வாஷோட ஒரு கேர் மட்டும் அப்பப்போன்னு நம்ம கிட்ட வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். then everything else you are covered with a e-warranty. It's a conditional warranty. almost comprehensive-ஆன நிறைய விஷயங்கள் வந்து அதில் கவர்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுதான் மெயின். ஸோ இப்போ நம்ம பிபிஎஃப் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த ப்ரெஷர் வாஷர் தான் மெயினாக. நம்ம வெளியில் கொடுக்குறப்போ அவங்ககிட்ட சொல்லி இந்த எட்ஜஸில் வந்து அடிப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதோ ஒரு சைடில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நகத்தை வச்சு நோண்டாமல் இருந்தாலே ஓகே. ஸோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஆல்சோ ஐ ரெக்கமெண்ட் உடனடியே எங்ககிட்ட வந்துருங்க. we can fix it. அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் தட் வில் பி லைக் ரொம்ப அலார்மிங்காக உங்கள் மைண்டில் வர வேண்டிய ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இப்படியே ஒன்று தெரியுதோ ஒரு லைட்டாக இந்த மாதிரி டஸ்ட் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னா அஜித்னு ஒரு கால் பண்ணுங்கள், அப்படியே வந்துருங்க. we can fix it very easy. It is not at all ரொம்ப பெரிய ஒரு ஹெடேக் இருக்கிற ப்ராப்ளமே கிடையாது. ஓகே குட். இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வென்ட் வித் 3 years வாரண்ட்டி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டூரோ அப்படின்ற ஃபிலிம் தான் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் பிபிஎஃப் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு டூ ஒன்லி ஃபார் டேங்க்னாலும் they have customized option, but I went fully. So close to 16,000 வந்து ஆச்சு. பட் நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும், வண்டிக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகும். ஸோ அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க. அவர் ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அவர்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு அவர் உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புவார். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள். பட் 16,000 வந்து ஜாஸ்தின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்பெண்டிங் 3,50,000 ஃபார் அ வெஹிக்கிள் எனக்கு வந்து அது டோட்டலி ஓகே. ஸோ அதனால தான் வந்து நான் இதை averydennisonlovers, அது இல்லாமல் அவங்களோட வாரண்ட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அதே மாதிரி இவங்களோட சப்போர்ட் எல்லாமே நான் பார்த்து ரொம்ப நாளாக வந்து நான் கோயம்புத்தூர் ஃபுல்லாக தேடி ஃபைனலாக தான் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இனி ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில். பட் உங்களோட வண்டி, கார்ஸ், நீங்கள் காசும் பண்ணுறீங்கல்ல? எஸ். ஓகே, கார்ஸ் அதே மாதிரி அவங்க செராமிக்கும் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வண்டிக்கில் செராமிக் மட்டும் தான் பண்ணணுனாலும் யூ கேன் டூ இட். பட் ஒர்க் வந்து செம நீட்டாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு அதுக்கப்புறமா தான் வண்டியை கொடுத்துட்டு போனேன். ஸோ இட் டேக்ஸ் டைம். அவங்களோட அப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ சின்ன வண்டினா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 3 years, அப்புறம் 5 years, அப்புறம் 10 years, இந்த மாதிரி 3 வெரைட்டியில் வந்து ஃபிலிம்ஸ் வச்சுருக்காங்க.
அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். That's it for this video. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்ககிட்ட இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்பர்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். they do the best PPF and mainly அந்த வாரண்டியோட கொடுக்குறது இவங்க தான். நான் மற்ற இடத்துல செக் பண்ணேன், நிறைய இடத்துல. I don't want to mention their name, பட் அவங்க வந்து ஜஸ்ட் அந்த இதுக்கே வந்து 10,000 12,000 வந்து கேட்டாங்க அந்த லேமினேஷனுக்கு. அதுவும் வாரண்ட்டி வந்து கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. பட் here they give warranty. Okay, so yeah, thanks friends. So if you have any doubts, text பண்ணுங்க, கீழே கமெண்ட்ல போடுங்க. I'll try to clarify it. So subscribe to my channel, more videos are coming up. Thank you, bye.